ரஹமத்துடைய முதல் பத்தை நிறைவு செய்ய வைத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். எஞ்சி இருக்கக்கூடிய அடுத்த 20ஐயும் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக அடைந்து கொள்கிற பாக்கியத்தை வல்ல நாயன் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து யூசுப் என்ற அத்தியாயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த அவருடைய வரலாறை அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மற்ற நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் ஆங்காங்கே சில சூறாக்களில் சில இடங்களிலே துண்டு துண்டாக விட்டு விட்டாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மட்டும்தான் முழுமையாக சூரத்து யூசுப் என்ற இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் முழுமையாக சொல்லி காட்டுகின்றான். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது, நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், உங்களுக்கு அழகான வரலாறை சொல்லி காட்டுகிறோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே நபி அவர்களுக்கு சொல்லி காட்டி இந்த வசனத்தை இறக்குகின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிராயத்தில் கனவு ஒன்று காண்கிறார்கள். அந்த கனவுடைய விளக்கம் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையிடக்கு அவர்களுக்கு தெரிகிறது. அப்போ அவர்கள் கண்ட கனவில் சொல்லுகின்றார்கள் தந்தையிடத்திலே, யாபத்தி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபம் வஸ்ஸம்ஸ வல் கமர ரஅய்துஹு லி சாஜிதீன் என்பதாக, தந்தையே நான் கனவு ஒன்று கண்டேன், அதிலே 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் பணிவதாக சஜ்தா செய்வதாக நான் கண்டேன் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு பிராயத்திலே தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட, மகனே இந்த செய்தியை யாருக்கும் சொல்ல வேண்டாம், லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதை, உன்னுடைய சகோதரர்களிடத்துல இந்த கனவை பற்றி நீங்க சொல்லாதீங்க என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருந்தாங்க. கனவு என்பது சில நேரங்களிலே நாம் ஏதாவது ஒரு திடுக்கமான நிகழ்வை, ஏதாவது ஒரு ஆச்சரியமான நிகழ்வை பார்த்துட்டு படிச்சுட்டு அதே நிலையில தூங்குகின்ற போது அந்த திடுக்கம் நம்முடைய கனவுல வரும். யாரோ விரட்டுறது போல, ஏதோ ஒரு விஷ ஜந்துகள் கடிக்க வர்றது மாதிரி, கொலை செய்கிற மாதிரி, இப்படி ஏதாவது ஒரு கனவு நமக்கு ஏற்படும். அதனுடைய தாக்கம் என்ன? நாம் உறங்குவதற்கு முன்னால் எதை ஆசைப்பட்டோமோ அது அந்த நினைவு அப்படியே வரும். இது ஒன்று. இன்னொன்று, ஷைத்தானின் மூலமாக தீண்டப்படக்கூடிய ஒன்று. அடுத்து அல்லாஹின் மூலமாக மலக்கின் வழியாக வரக்கூடிய நல்ல கனவு. இப்படி 3 விதமா இருக்கு கனவுகள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களிலே ஒருவருக்கு நல்ல கனவு நீங்கள் கண்டீர்களானால் அது அல்லாஹின் புறத்திலிருந்து வந்தது என்பதாக அதற்காக நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய சகோதரர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கனவை பற்றி கூறினார்கள். அதே நேரத்தில் திடுக்கமான அல்லது கெட்ட கனவுகளை கண்டால் அதை நீங்கள் யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம், அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹ்விடத்திலே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி நபிமார்களுக்கும் கூட அல்லாஹ் சில நல்ல கனவுகளை கொடுத்திருக்கிறான். நமக்கு தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அறுத்து பலியிடும்படியாக 3 நாட்களுமே அல்லாஹ் தஆலா கனவுல தான் கொண்டு வந்து காட்டினான். இது நல்ல கனவு. அப்ப ஷைத்தான் புறத்திலிருந்து இப்படி வராது என்பதை அறிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அறுத்து பலியிட துணிந்தார்கள். இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த கனவு. அதே போல சில நேரங்கள் நபி அவர்களுக்கும் கனவுல சில விஷயங்களை அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கிறான். நபியுடைய வரலாறுகளை பார்த்தோம் அப்படின்னா தெரியும், நிறைய நிகழ்வுகள் வஹீன் மூலமாக அறிவிக்கப்படுவது அல்லாம சில நல்ல விஷயங்களை எல்லாம் நபி அவர்களுக்கு கனவின் மூலமாகவும் காட்டி கொடுத்திருக்கிறான். இது ஹதீஸ்களில் சொல்லக்கூடிய வரலாறுகள். இப்படி கனவு பல விதமாக இருக்குது. அப்ப நல்ல கனவாக இருக்குமானால் அதை பிறரிடத்தில் சொல்லி மகிழலாம்,
அதற்காக அல்லாஹ்வை புகழலாம். அதே நேரத்தில் தீயதாக இருக்குமானால் அதிலிருந்து ஏதும் நமக்கு ஏற்பட்டு விடாமல் அந்த தீங்கிலிருந்து பாதுகாக்கும்படி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு நல்ல கனவு. ஆனாலும் தந்தை வெளியே யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. காரணம், சகோதரர்களுடைய பொறாமையின் காரணமாக தீங்கு ஏற்படும் என்பதை அறிந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்றிருந்தார்கள். அதே நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நுபுவத்தினுடைய அடையாளம் சிலது வெளிப்படுகின்ற போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மகன் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டார்கள். நம்மகிட்ட 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்குதுன்னா ஏதாவது ஒரு கடை குட்டிக்கிட்ட பெரும்பாலும் அதிகம் செல்லம் இருக்கும், அல்லது ஏதாவது மூத்தவங்கிட்ட 2வது குழந்தைகிட்ட ஏதாச்சும் ஒரு குழந்தையின் மீது அதிக பாசம் இருக்கும். எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைதான். ஆனாலும் ஏதோ ஒரு குழந்தையின் மீது பாசம் அதிகம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரஹ்மத்து. இப்ப அதே போல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிக பாசம் ஏற்பட்டது. காரணம், புன்யாமீனும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் ஒரு தாய் மக்கள். இந்த 10 நபர்களும் இன்னொரு தாய்க்கு உள்ளவங்க. அதாவது மாற்றான் தாய்ங்கிறதுனால அந்த குழந்தையின் மீது அடுத்து நுபுவத்துடைய சில அடையாளங்கள் தெரியறதுனால நபியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த குழந்தையின் மீது அதீத கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இதை பார்த்த ஷைத்தான் என்ன செஞ்சான், மற்ற சகோதரர்களை தூண்டி விட்டான். ஒரு தந்தை யூசுஃபின் மீது மட்டும் ரொம்ப பாசமா இருக்கிறாங்க, அதனால அந்த குழந்தையே அந்த தந்தையை விட்டு நீங்க பிரிச்சுட்டீங்க அப்படின்னா உங்க மேலையும் தந்தை ரொம்ப பாசமா இருப்பாங்க, அன்பு காட்டுவாங்க அப்படின்னு ஷைத்தான் அவர் அந்த சகோதரர்களுக்கு மத்தியில உள்ளத்துல போட்டான். சகோதரர்கள்லாம் கூடி முடிவு செஞ்சாங்க, என்ன செய்யலாம், எப்படியாவது யூசுஃபையும் நம்ம காட்டுக்கு அலசிட்டு போயிடணும், கொண்டு போய் நம்ம கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு சதி திட்டம் போட்டு அத்தா கிட்ட வந்து, அத்தா நாங்கெல்லாம் வெளியில ஆடு வைக்க போறோம், தொலை தூரங்கள்ல மலைகள் பக்கம் காடு மாடெல்லாம் சுத்தி தெரிஞ்சு 4 பக்கம் போயிட்டு வரோம். ஆனா எங்களுடைய தம்பி சகோதரன் யூசுஃப் எங்கேயுமே போகல, வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிற, அவர் வெளியில கொஞ்சம் அப்படி அழைச்சிட்டு போய் நாங்க வேடிக்கை காட்டிட்டு விளையாண்டுட்டு அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு தந்திரமாக ஒரு தகவலை கொண்டு வந்து போடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தந்தையை விட்டு பிரிப்பதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடன்படலை. என்றாலும் அவர்கள் மீண்டும் இல்ல நாங்க அப்படிலாம் கவனம் இல்லாம இருக்க மாட்டோம், பாதுகாப்பா கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் தந்தைகிட்ட இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போனவர்கள் இருந்து கொலை செய்ய முற்பட்ட போது மூத்தவன் சொல்லிட்டா, இல்ல கொலை செய்ய வேணாம், ஒரு கிணத்துல போட்டுவோம், பாலும் கிணத்துல போட்டு விட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. போட்டுவிட்டு அவங்க சட்டையை கழட்டி ஏதோ ஒரு ரத்தத்தை தேய்ச்சி கொண்டுட்டு வந்து, அத்தா ஓனாய் அடிச்சு சாப்பிட்டு வச்சு நாங்க கொஞ்சம் தூரமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், தம்பியை விட்டு கொஞ்சம் தூரமா போட்டு கவனம் இல்லாம இருந்துட்டோம், நாங்க அருகில் இருந்தா காப்பாத்திருப்போம், ஓனாய் அடிச்சு கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லி கதிப்பு குர்ஆன்ல அல்லாஹ் கூட சொல்றான். பொய்யான ஒரு ரத்தத்தை தேய்ச்சி கொண்டு வந்து ஒரு ஆடைய சட்டையை கொண்டு வந்து காட்டி அத்தாவை ஏமாத்துகின்றார்கள். ஆனாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை கொள்ளல. ஏன்னா ஓனாய் அடிச்சு சாப்பிடுதான் சட்டைகள்ல கிழிசல் இருக்கணும், ஓட்டை இருக்கணும், சட்டை நல்லா இருக்குது, ஆனா ரத்தகரம் மட்டும்தான் இருக்கு, ஆடையில எந்த ஒரு கிழிசல் இல்லை. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு விளங்கி வச்சு, நபி இல்லையா, அப்ப என்ன நடந்திருக்குங்கிறத விளங்கிட்டாங்க. வல்லாஹு முஸ்தஆன் அலா மா தஸூன், நீங்க சொல்லக்கூடியது அல்லாஹ்வே கிருபையான அவருக்கே எல்லாமே அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பொருந்தி கொண்டாங்க. அதுக்கு பிறகு அது பெரிய நீண்டதற்கு எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, நபிமார்களுடைய அந்த கனவுகள், அது நல்ல கனவுகளை அல்லாஹ் நபிமார்களுக்கு தூக்கத்துல கொண்டு வரான். அப்ப அந்த மாதிரி சில நேரங்கள்ல நமக்கும் ஏற்படும். அப்ப நாம நல்ல கனவாக இருந்தால் பிறரிடம் சொல்லலாம், அதை கொண்டு மகிழலாம், இறைவனுக்கு நன்றியும் செலுத்தலாம். அதே நேரத்திலே கெட்ட கனவாக இருந்தால் வெளியில சொல்றது இல்லை, அதனுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாறு ஒரு உதாரணம். வெளியில சொல்லல, ஆனாலும் ஷைத்தான் என்ன செஞ்சான், அதை எப்படியோ வெளியாக்கி அந்த சகோதரர்கள் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொண்டு போய் பாலும் கிணத்துல போட்டு அதை ஒரு வியாபார கூட்டம் தண்ணீர் இறைக்கிறப்ப அந்த வாளியில அவர்கள் மேலே கொண்டு வரப்பட்டு அவர்களை அடிமையாக கொண்டு போய் மிஸ்ர் சந்தையில விற்கப்பட்டு அந்த மிஸ்ர் தேசத்தினுடைய அரசன் அவங்களை விலைக்கு வாங்கி அவங்கள அரண்மனையில பாதுகாப்பாக வளர்ந்து அங்கு ஒரு பெண்ணின் மூலமா ஜலிஹா என்ற பெண்ணின் மூலமாக ஒரு மாயையை ஏற்படுத்தி அவர்கள் அழைத்து தவறாக அழைக்கின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியில ஓடுகின்ற அந்த நிகழ்வு
ஒரு தொற்றில் குழந்தையா இருந்த குழந்தை அது அங்கே ஒரு சாட்சியமாக இருந்து தொட்டில் குழந்தை பேசி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிறைவேறாது என்பதை அல்லாஹ் நிரூபிக்கலாம். இப்படி பல நிகழ்வுகள். அதுக்கு பிறகு அவர்களுக்கு தண்டனையாக அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 2 இளைஞர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளுக்கு கைதிகளாக வராங்க. அரசர்கிட்ட வேலை பார்த்த அடிமைகள், வேலையாட்கள். அவங்க 2 பேரும் ஒரு குற்றம் செஞ்சதுக்காக வேண்டி அவர்களை சிறையில அடைக்கப்படுது. இல்லைன்னா அரசருக்கு அவர்கள் பல ரசம் கொடுக்கக்கூடிய வேலை. இதுல ஒருத்தன் விஷத்தை கலந்துட்டான் அரசனை கொள்வதற்கு. அரசனுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு மூலமா செய்தி அறிஞ்சு 2 பேர்த்தையும் கைது செஞ்சு உள்ள போட்டார். சிறைச்சாலையில இருக்கிறாங்க. இப்ப விசாரணை கைதியா உள்ள இருக்கிறாங்க. இந்த நிலையில அவங்க 2 பேருக்கும் கனவு வருது. சிறைச்சாலையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இந்த 2 இளைஞர்கள் இருக்கின்ற போது இவங்களும் கனவு காண்றாங்க. ஒருத்தருடைய கனவுல ஒரு கைதி பலரசம் பிழிந்து அரசருக்கு கொடுப்பது போல கனவு காண்கிறார். இன்னொரு நபர் தன்னுடைய தலையில ரொட்டிகளை சுமந்து நிற்பது போலவும் காக்கைகள் எல்லாம் வந்து கொத்தி தின்னுட்டு போற மாதிரியும் கனவு காண்கிறார். இந்த கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீங்க கண்டது உண்மைதானா? நீங்க கனவு கண்டீங்களா? இல்ல பிரமையா? இல்ல உண்மையில நாங்க கனவு கொண்டோம். அப்படியா? உட்காருங்க அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் ஒருவன் ஏத்துக்கிறீங்களா? அல்லாஹ் தவிர வேற நாயன் இல்லை. உலகத்துல எல்லாத்தையும் உருவாக்குறது படைச்சது எல்லாம் அல்லாஹ் தான். அதை நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு, யார் பல ரசம் பொழிவது போல கனவு கண்டானோ அந்த வாலிபனுக்கு சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு அரசர் விடுதலை கொடுக்க போறார், நீ விடுதலை அடைய போற, மீண்டும் அந்த பல ரசம் பொழியக்கூடிய பணியில உனக்கு பணி அமர்த்தப்படும், உனக்கு வேலை கிடைக்கும். 2வது நபருக்கு சொன்னாங்க, நீ தலையில ரொட்டியை சுமந்துகிட்டு இருக்கிறதா கண்ட இல்ல, உன்னை கழுமரத்துல ஏற்றப்படும், உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும், உன்னைய கழுமரத்துல கட்டி போட்டு காக்கைகள் எல்லாம் கொத்தி சாப்பிட்டு நீ அப்படியே சாக வேண்டியதான், உன் நிலை இதுதான் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதே போல நடந்துச்சு. இப்ப இவனுக்கு விடுதலை ஆகி போகும்போது அவன்கிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என்னை பத்தி ஒரு அரசர் எனக்கு சொல்லு, எனக்கு விடுதலை வேணும், அநியாயமா நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த விடுதலை பெறக்கூடிய நபர்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அவன் விடுதலை அடைஞ்சு மீண்டும் பணிக்கு போனான். ஆனா சொல்ல மறந்துட்டான். சில காலத்துக்கு பிறகு, ஆண்டுகளுக்கு பிறகு அரசருக்கு ஒரு கனவு வருது. அரசர் கனவு காண்கிறார். அப்ப அரசர் கனவு கண்டு 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் சாப்பிடுது. மாற்றமா இருக்கா இல்லைங்களா? நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. கொழுத்த மாட்டை மெலிந்த 7 மாடுகள் சாப்பிடுவது போலவும், பச்சை 7 கதிர்களை, செழிப்பான கதிர்கள், காய்ந்த 7 கதிர்கள், இப்படியாக கனவுல கண்டிருக்கிறாங்க அந்த அரசர். அத மந்திரி பிரதானிகள் இடத்துல சபையிலே சொல்லுகிறார். யாராக இதற்கு கனவுக்கு நீங்க தாற்பயம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு யாருக்காச்சும் இது பற்றி உண்டான விளக்கம் தெரியுமான்னு அரசர் கேட்கிறார். அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம், இது எல்லாம் கலந்து இருக்குது, அதனால எங்களால ஒரு முடிவா சொல்ல தெரியல, இதுக்கு என்னன்னு விளக்கம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த சேவகன் திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வருது. நம்ம சிறைச்சாலையில இருக்கும்போது நமக்கு ஒரு தோழர் இந்த மாதிரி தகவல் சொன்னாரு, நம்ம கனவுக்கு விளக்கம் சொன்னாருன்ட்டு அதுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அரசர்கிட்ட சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அரசர் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சிறையிலிருந்து விடுதலை செஞ்சு அழைத்து வந்து இந்த கனவை சொல்லி விளக்கம் கேட்கின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கனவுக்கு உண்டான விளக்கங்களை சொல்றாங்க. 7 ஆண்டுகள் செழிப்பான 7 ஆண்டுகள் வரும், நீங்க தொடர்ச்சியா நல்ல விவசாயம் செய்வீங்க. 7 ஆண்டுக்கு பிறகு கடினமான பஞ்சம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதனால நீங்க இந்த 7 ஆண்டுகள்ல செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த 7 ஆண்டுகளில் நீங்க செய்யக்கூடிய விவசாய பயிர்களை, தானியங்களை சேமித்து வையுங்க, அந்த பஞ்ச ஆண்டுகளுக்கு உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு அறிவுரையை சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவுடைய விளக்கத்தை. அதுக்கு பிறகு அரசர் அவங்கள ஒரு மந்திரியாக கொண்டு வந்து அவங்கள ஆலோசகராக வச்சு அவங்கள வந்து நிதி மந்திரியாக இப்படி அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து
அரசராகவே ஆயிட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்தலாம். பாலும் கிணத்துல போடப்பட்டு அரியணை வரைக்கும் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொண்டு வந்து சேர்த்தா. அதுக்கு பிறகு அவங்களோட சகோதரர்கள் எல்லாம் ஒன்று இணைஞ்சாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் ஒன்று இணைஞ்சாங்க. அப்ப அவர்கள் எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு எல்லா சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதுக்கு பிறகு அடையாளம் கண்டு தெரிஞ்சதுக்கு பின்னால எல்லோரும் மன்னிப்பு கேட்டு அதற்கு பிறகு அந்த குடும்பமே மிஸ்ரில் வசிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. இது நீண்ட பெரிய சரித்திரம், சொற்ப விளங்கத்தாக சொல்றேன். அப்ப கண்ணியத்துள்ள சகோதரர்களே, இப்படி கனவின் மூலமாக சில நேரங்கள்ல நன்மைகளும் ஏற்படும், சில நேரங்கள்ல தீமையும் உண்டு. அதனால நல்லவைகளை இருந்தால் அல்லாஹ்வை புகழுவது, தீமையாக இருக்குமானால் அதனுடைய இடர்பாடுகளிலிருந்து தீமைகளிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எனவே கண்ணியத்துள்ள சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானை, எஞ்சி இருக்கக்கூடிய தராவைகளை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அனைவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாசல்